சர்வேயர் 7 விண்கலம் 1960களில் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் நிலவு ஆராய்ச்சியில் பெரும் போட்டியில் ஈடுபட்டிருந்தனர். அமெரிக்கா மனிதரை நிலாவிற்கு அனுப்பும் அப்போலோ திட்டத்திற்கு முன்னோடி ஆய்வுகள் செய்ய சர்வேயர் தொடரை உருவாக்கியது. சர்வேயர் திட்டத்தின் முக்கிய நோக்கம் நிலாவின் மேற்பரப்பின் இயற்கை அமைப்பு, மணல், கற்கள், நிலத்தின் சாய்வு மற்றும் மற்ற பாதிப்புகள் பற்றி விசாரணை தரவுகளை சேகரிப்பதாகும். இது எதிர்கால மனிதனின் நிலா பயணங்களுக்கு முன்னோடி ஆய்வாக இருந்தது. சர்வேயர் 7 இந்த தொடரில் 5வது மற்றும் கடைசி ரோபோ விண்கலம். இந்த விண்கலத்தை ஜனவரி 7, 1968 அன்று நாசா அனுப்பியது. விண்கலம் நிலப்பரப்பில் நிலையான தரவுகளை திரட்ட விரைவான கருவிகள் மற்றும் கேமராக்கள் கொண்டிருந்தது. இது நிலா மேற்பரப்பின் பாதுகாப்பான இடங்களை கண்டறிந்து மனிதர்களின் நிலவு நோக்கிய பயணத்திற்கு முன்னோடி தகவல்களை வழங்கியது. சர்வேயர் 7 நிலத்தின் தெற்கு பகுதி மற்றும் மேரே காக்னிட்டம் என்ற பகுதியில் தரவுகளை சேகரித்தது. இது நாசாவின் நிலவு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு முக்கியமான பரப்பளவு மற்றும் மணல் வகை தகவல்களை வழங்கியது. இந்த விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் பல புகைப்படங்கள் மற்றும் மின்னணு தரவுகளை சேகரித்தது. இந்த தகவல்கள் எதிர்கால மனிதர்களின் நிலா பாய்ச்சலின் பாதையை திட்டமிட உதவின. சர்வேயர் 7 விண்கலம் அனுப்பப்பட்டதன் மூலம் அப்போலோ திட்டத்திற்கு முன்னோடியாகவும் நிலப்பரப்பின் பாதுகாப்பு மற்றும் தரவுகளை கணக்கிட்டு நிலவு ஆராய்ச்சியின் துல்லியத்தை மேம்படுத்தவும் உதவியது. இதன் மூலம் நாசா நிலவின் மேற்பரப்பின் பாதுகாப்பான இடங்களை அடையாளம் காண மனிதனின் நிலவு நோக்கிய பயணத்திற்கு முன்னேற்பாடுகளை செய்ய முடிந்தது. சர்வேயர் 7 விண்கலம் அமெரிக்காவை நிலவு ஆராய்ச்சியில் முன்னணி நாடாகும் வாய்ப்பை உறுதி செய்தது.